இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ரோமில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு நம்ம சொல்லி டைப் பண்ணுறோம். ஓகேவா, அதுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்லேருந்து நார்மல் டவுன்லோட் தான். ஓகேவா, இது வந்து விண்டோஸ், ஐஓஎஸ் எல்லா ஓஎஸுக்குமே தகுந்த மாதிரி, லினக்ஸ் எல்லா ஓஎஸ்க்குமே நமக்கு வந்து சப்போர்ட்டடாக இருக்கும். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸ் சப்போர்ட் ஆகும். எப்படின்னா இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா C++, C#, ஜாவா, பைத்தான், ரியாக்ட், ஆங்குலர் இந்த மாதிரி நிறையா இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர்ஸை ஒன்று யூஸ் பண்ணியே டவுன்லோட் ஆகிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். நம்ம அதில் வெயிட் பண்ணணும். அந்த டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அதோட ப்ராக்ரஸ் என்ன, அதை எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஓகேவா, ஓகே டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஷோ ஃபோல்டர் கொடுத்துட்டு அதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ரன் வித் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ண வேண்டியதான். நார்மல் இன்ஸ்டாலேஷன்ஸ் எப்படி நம்ம நார்மல் சாஃப்ட்வேர்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஓகே, அது ஜஸ்ட்டு இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் ரன் ஆகிறதுனால எஸ் கேட்கும். ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ அக்ரி கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் 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 அவ்வளோதான். நம்ம நார்மல் இன்ஸ்டாலேஷன்ஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனியாக சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். நமக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லேயே எனக்கு பர்டிகுலராக எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்குமான எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால் எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். இன்ஸ்டால் ஆகி முடிக்கட்டும், அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் ஆயிரும். இப்போ நேராக உங்களோட ஃபைல் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர், புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நான் ரன் பண்ண போகிறேன். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த இடத்துல கிரிடோ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் மேக் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே இருந்து தான் நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நேராக ஃபஸ்ட்டு ஒரு டெமோ ப்ரோக்ராமாக HTML, CSS வச்சு எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். அதே மாதிரி பைத்தான் எப்படி பண்ணுறது அப்படின்னும் காட்டுறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் த லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜுமே இருக்கும். மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் போய் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் என்னென்ன லாங்குவேஜஸ் சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு. நான் HTML மட்டும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் எப்படி நம்ம ஒரு HTML டைப் பண்ணுறது, அதில் அதோட இம்பார்ட்டன்ஸ், இப்போ ஒரு சின்னதாக ஒரு வெல்கம் டு கிரிடோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை H1 ஹெட்டிங் டேக்கில் கொடுத்துட்டு அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் ஸ்டைல் டிசைன் பண்ணி அந்த ஸ்டைலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர், அதோட டெக்ஸ்ட் அலைன், இந்த ப்ராப்பர்ட்டிலாம் செட் பண்ணிவிட்டு நான் தென் ரன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் டைப் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக. இப்போ நான் சொன்ன 3 ப்ராப்பர்ட்டியுமே டைப் பண்ணிட்டேன். இப்போ காப்பி பாத் பண்ணி க்ரோமில் போய் ரன் பண்ணேன் அப்படின்னா ஆன்சர் எனக்கு ரன் ஆயிரும். இப்போ அந்த இடத்துல போய்ட்டு நார்மல் தான் எப்பவும் போல் அதை ரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல பேஸ்ட் வித் கோன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துச்சு. பேக்ரவுண்ட் கலர் வந்துச்சு, கலர் வந்துச்சு, அலைன்மெண்ட் வந்துச்சு. தென் அடுத்த லாங்குவேஜ் இப்போ பைத்தான் டெமோ. பைத்தானுக்கு தனியாகவே நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி பைத்தான் எப்படி ரன் பண்ணுறது, ஏன்னா பைத்தான் சாஃப்ட்வேர்ஸ் நான் ஆல்ரெடி இதில் எக்ஸ்டென்ஸ் ஆட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஓகேவா, அதனால் இதை மாதிரி எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இப்போ பைத்தான் பாருங்கள், பிரிண்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு பைத்தான் கிளாஸ் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன். இதை நான் சேவ் பைத்தான் என்கிட்ட இருக்கிறதுனால எக்ஸ்டென்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா ரன்னு கொடுக்கும்போது எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ்.